மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நம்ம பிச்சாவரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம், அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த அலையாத்தி காடுகள். இந்த அலையாத்தி காடுகள்ன்றது எங்கே வரும்னா, இந்த வந்து நீர் வளங்களை சார்ந்த ஒரு மரமாக வளரக்கூடியது தான் வந்துட்டு. ஸோ இந்த கடல் சார்ந்து நீர் சார்ந்து வளரக்கூடிய இந்த இடத்த வந்துட்டு எப்படி பராமரிக்கணுங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இதில் வந்து விஜய் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இதை வந்து சரியாக பராமரிக்கலை, அங்கே இருக்கக்கூடிய இந்த அலையாத்தி காடுகளை சரியாக பராமரிக்காமல் வச்சிருக்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, உண்மை பாருங்க. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அரசின் முயற்சியால் கடந்த 2021ஆம் ஆண்டு 45 சதுர கிலோமீட்டராக இருந்தவை இன்று 90 சதுர கிலோமீட்டராக பெருகியுள்ளது. அப்போ இதை எப்படி வந்துட்டு இதை சரியாக பராமரிக்கலன்னு போய் சொல்லிக்கிறார் விஜய். இது வந்து ரொம்ப தவறு இல்லைங்களா? வாங்க முழுசா பார்ப்போம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் பரப்பளவிலும் சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி, இதுதான் உண்மை, இதை வந்து நாங்கள் பராமரிக்கலன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஎன் ஃபேக்ட் செக் சொல்லுது. உண்மைக்கெல்லாம் உண்மை என்னங்கிறத இப்போ நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த அலையாத்தி காடுகள் பற்றின விஷயத்தை விஜய் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை சரியாக வந்து பராமரிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொல்கிறார். அது வளராமல் கிடக்கு, அது வளரவே மாட்டேங்குது, அதுக்கு போய் ஏதாவது உரம் போடுங்கன்றதை அவர் சொல்லலை. அதை சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பராமரிப்புனா என்ன? அதை வளர விட்டு வேடிக்கை பார்க்குறது, வா எவ்வளோ சூப்பராக வளருதுன்னு சொல்கிறது பராமரிப்பு இல்லை. பராமரிப்புன்னு அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படிங்கிறத தந்தி அவங்களுடைய பக்கத்தில் இப்போ அவங்க சூப்பராக வந்து ஒரு மிக நீளமான ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க. அதில் தந்தியோடைய முகநூல் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய எல்லா சமூக வலைதளங்கள்லேயும் அந்த போஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் கூட நான் இதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த அலையாத்தி காடுகள் 1992ஆம் ஆண்டு காலத்துலேருந்தே வந்து நாகப்பட்டினத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அப்போ இருந்த கலெக்டரோட உதவியோட அதை வந்து கொஞ்சம் பராமரித்து அதை வந்து ஆரம்பித்து விட்டுருக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் இப்படி இருக்குப்பா இதை கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதன் பிறகு வந்து அதை வளர விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர அதை சுற்றி வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அமைக்கலாம். இன்றைக்கி பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் எப்படி நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டாக, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருக்கிறாங்களோ அதுபோல் எங்கள் ஊர்லேயும் மாற்றி கொடுங்க அப்படின்னு நாகப்பட்டினம் மக்கள் கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரில் போட்டிங் போகிற மாதிரி வர மாதிரிலாம் செஞ்சு எதையாவது ஒரு அழகுப்படுத்தலாம், இன்னும் அந்த இடத்த நல்லா பராமரிக்கலாம், அதை அப்படியே வளர விட்டு வேடிக்கை பார்க்காம அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. இவங்க அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து கிடக்கு, இதை போய் நீங்கள் நல்லாவே இல்லைன்றீங்க, என்ன விஜய்க்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு டிஎன் ஃபேக்ட்ஸில் கேட்குறாங்க. இது வந்து முதல் தகவல், அவங்க சொன்ன உண்மை, நம்ம சொன்ன உண்மையின் உண்மை.